வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம இந்த ப்ளூ எக்ஸர்சைஸ் ப்ளூ நைட் சாகாவோட சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வின்டர் டைமாக இருக்குது, ஸ்னோ ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஒரு பையன் வந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் எட்டி பார்க்குறான். சிட்டி ஃபுல்லாகவே ஸ்னோ ஃபால் ஆகிட்டு இருக்கு. நம்ம என்ன பாஸ்ட்டில் இருக்கிறோமா அப்படின்னு கேட்குறான். அங்கே பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஒரு ஆள் வந்து பில்டிங் மேலே நின்றுட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. எனக்கு முன்னாடி யாரா இருக்குது, நீ எப்படா வந்து அப்படின்னு கேட்குறான். அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள இவனுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் வந்துடுறான். போக போக அவன் வந்து பிரைஸ்ட் ஷீரோ ஃபுஜிமோட்டோவை இன்ட்ரடியூஸ் ஆகும் உனக்கு அப்படின்னு ஒருத்தன் கோட் சூட் போட்டு கையில் கொடையெல்லாம் வச்சுட்டு சொல்கிறான். மெஃபிட்டோ நீ இங்கே வந்திருக்கியா அப்படின்ட்டு இவன் கேட்குறான். இல்லை நான் வந்து மெஃபிட்டோ தான், ஆனால் உன்னோட டைம்ல இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்கே வந்திருக்கேன். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ வந்து இப்போ பார்க்குற மாதிரியே தான் இருக்கிற. ஈவெண்ட்ஸ் எல்லாருமே அழிஞ்சு போவாங்க, ஆனால் அவங்களுக்கு வயசே ஆகாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டைமுக்கு வந்து நான் தான் ராஜா. என்னோட பாடி வந்து சேஞ்ச் ஆகலாம், ஆனால் என்னோட ஆர்கன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. நீ எந்த டைம்ல போய் விசிட் பண்ணாலும் சரி, நான் வந்து இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு நாயை வந்து உருமாறிட்டாவன். உன்னை நான் தான் கைட் பண்ண போறேன் இப்போதைக்கு. ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ, இந்த ஜேர்னி வந்து எப்பயுமே ரொம்ப ட்ராஜடியில் தான் முடியும். எனக்கு புரியுது அப்படின்னு அவன் சொல்லிடுறான். 2 பேரும் இப்போ ஒரு வேற ஹவுஸ்குள்ள போறாங்க. சாப்பிட்டு திறந்து நம்ம இப்போ எங்க இருக்கும் அப்படின்னு அவன் கேட்கறான். டைமும் பிளேஸும் வேற கிடையாது. இந்த இடம் வந்து ட்ரூ கிராஸ் அகாடமி டவுன்ல இருக்கிற ஒரு பிளேஸ். 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் காலியான பில்டிங்லாம் நிறைய இருந்தது. இந்த இடத்துல நிறைய டேஞ்சரான மக்கள், ஹோம்லெஸ், திருடங்க எல்லாரும் இருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் ஒரு கேன் எடுத்து ஒருத்தன் தூரமாக அவங்கள்ட்ட தூக்கி போடுறான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அந்த இடத்துல தனியாக சொல்லாதீங்க, எப்போது சாப்பிடலாம் அப்படின்ட்டு பக்கத்துல இருந்து ஒரு ஆள் கூப்பிடுறான். யூரி யாரது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து ஓடி அவன் கிட்ட போகுது. இவதான் எங்கஸ்ட் யூரி எகன் அப்படின்னு அவன் சொல்றான். ஒக்குமாராவுக்கும் உனக்கும் இவங்க தான் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. நாய் வந்து சொல்லுது, பாஸ்ட்ல போய் இந்த மாதிரி பீப்புள்கிட்ட இன்டராக்ட் பண்ணவே கூடாது. டைம் பேரடாக்ஸ் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிடும். அதனால எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அதானே எனக்கு ஏதோ டவுட்டாக தான் இருக்கு. நீ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த நாய் சொல்லுது. பாஸ்ட்ல இருந்து மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, நீ வந்து இருட்டானோடனே ஊருக்குள்ளெல்லாம் சுத்தக்கூடாது யூரி அப்படின்னு. ஆமா, அது வந்து கரெக்ட் தான். அந்த இடத்துல ரொம்ப டேஞ்சரான மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒபாபாக்கு பண்ண மாதிரி அவனோட கண்ணை நோண்டி எடுத்துருவாங்க. பார்த்தோம் அப்படின்னா ஒபாபா வந்து பேசுது, எனக்கு ஆக்சுவலி இந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதை கேட்டுட்டு யூரியும் ஒபாபாவும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. டேய் சிரிக்காதீங்களா, இவ்வளோ ஃபன்னான விஷயம் கிடையாது அப்படின்ட்டு இந்த வயசான ஆள் வந்து சொல்றான். பயங்கரமான பேயெல்லாம் இருட்டுல இருந்து நைட்டு வெளியில வரும். ஒக்கவும் ஒபாபாவும் வந்து ஒரு பேய் விட்டுறவங்களா இருந்தாங்க. இது வந்து சொல்றான், எனக்குலாம் பேய பார்த்தலாம் பயம் கிடையாது. பாபா வந்து சொல்றான், அடியே யூரி, பேயெல்லாம் மனுஷங்களோட ரொம்ப மோசமானவங்கடி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து ப்ளூ ஃபயர் பால் அன்னைக்கு பார்த்தேன். இவனும் பார்க்கறதுக்கு அவ்வளோ பயமாலாம் இல்லை. எனவே ப்ளூ ஃபயர் பால் அப்படின்ட்டு அந்த வயசான கேட்குறான். ஓபோ ஒருவேளை ரிங்காவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒபாவா சொல்லுது. ஆமா, அது வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஃப்ளேம், உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்தையும் பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அது வந்து டெம்பரரியாக ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிறோம், காப்ளின்ஸாவோ ஃபேரிஸாவோ கூட உருமாறிக்கிறோம். ஒரு வந்து எக்ஸைட்டட் அப்படியே விஷயம் அப்படின்னு அது கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுமே. அடியே ஒபாபா சும்மா இரு, இல்லைன்னா இவளையும் உன்னை மாதிரி வேடா மாற்றிடுவேன். வேடா இருக்கிறது வந்து எவ்வளோ ஃபன்னான விஷயம் தெரியுமா அப்படின்ட்டு ஒபாபா வந்து சிரிக்க ஆரம்பிச்சதுனாக்கா நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு உடச்சிட்டு பேசிக்கிறாங்க. இவன் வந்து ஸ்கூலுக்கு சீக்கிரம் போன ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டே வரான். இங்கே அவனை குப்பை தொட்டிலேருந்து தூக்கிட்டு வரப்ப இவன் வந்து ரொம்ப சின்ன பொண்ணா கிடந்தா. அவன் அந்த இடத்துக்கு எப்படி வந்து விழுந்தா அப்படின்ட்டு இந்த வரைக்கும் எனக்கு சத்தியமாக தெரியல. இருக்கட்டும், ஒன் டைம் லைசன்ஸ்லாம் இருக்குல்ல, அப்படின்னா நீ வேலைக்கெல்லாம் போக வேணாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னோட கண்ணு மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா நான் வந்து வேலைக்கு போயிருப்பேன். 2 பேரும் உங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு இப்போ நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ வேலைக்கு போனோம் அப்படின்னா தனியாக கூட ஒரு வீடு ரெண்ட் எடுக்கலாம். இல்லை அதெல்லாம் வேணாம், இவனை வளர்க்குறதுக்கு 3 பேர் தேவைப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றா இருக்கிறது தான் ரொம்ப ஃபன்னாக இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓரத்தில் இருந்து ஹீரோ வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான். பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்ட்டு அந்த நாய் சொல்லுது. அவங்க ஒரு கதவை திறந்து பார்க்குறாங்க. என்னடா அதுக்கு இல்லை தரையில் அப்படின்னு ஷாக் ஆயிடுறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த குட்டி பொண்ணு வந்து உடஞ்ச பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டெடி பொம்மையோட டீ பாட்டிலாம் விளையாண்டுட்டு இருக்கா. தூரத்துல இருந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு இது பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவளுக்கு எதனா ஃப்ரெண்ட்ஸ் வேணாமா? அந்த நாய் வந்து சொல்லுது, கிட்ஸ்னாலே இப்படி தானே விளையாண்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு வச்சு விளையாண்டுட்டு இருந்த கேன் வந்து ஒரு ப்ளூ கலர்ல மேஜிக் பவர் வந்து அட்டாக் பண்ணிடுது. நாய் வந்து சொல்லுது, இதுக்கெல்லாம் சாட்டான் தான் காரணம் அப்படின்னு. இந்த காலத்துல வந்து ரிங்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த அப்பப்போ அப்பியர் ஆயிட்டு அப்படி மறைஞ்சு போயிடும். ஒரு காரணமும் இல்லாம ஒண்ணு வந்து வேகமா எடுத்துட்டு போய் தேடிட்டு இருக்கா. அந்த நேரத்துல பாக்ஸ்ல இருந்து பென்சில் எடுத்து அடிக்க வச்சிட்டா. அந்த நேரத்துல ரிங்கா கோஸ்ட் வந்து பென்சிலை சுத்தி விளையாண்டுட்டு இருக்கு. பொண்ணு வந்து எடுத்து என்ன பண்றா அப்படின்னா வரிசையா சேர் அடிக்க வச்சிடறா. அந்த ரிங்கா வந்து சேர் எல்லாத்தையுமே அவரோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிடுது. ஹீரோ வந்து நினைக்கிறேன், என்னடா வந்து அது கூட விளையாண்டுட்டு இருக்கா அப்படின்னு. ஆமாம், அந்த காலத்தில் சாட்டானுக்கு வந்து ரொம்ப ஈகோலாம் கிடையாது, ரொம்ப ஃபன்னியாக இருப்பாங்க. சாட்டானுக்கு வந்து இது வந்து ஒரு லேட்னு கூட தெரியாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன்ஸோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. அந்த நேரத்தில் அந்த வயசான ஆள் வந்து அவளை தேடி வந்துடுறாரு. இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நான் சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன், அந்த ஜங்கு குப்பை எல்லாமே தலையில் வந்து ரெடி பண்ணுறது, உடனே அப்படியே உயிரோட புதைச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்கிறாரு. விளையாடுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே போகிறாங்க. இங்கே பார்த்தா அப்படின்னா சரிவா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் டைமில் முன்னாடி போகலாம் அப்படின்ட்டு இந்த நாய் வந்து கூட்டிகிட்டு போகுதுன்னு இந்த இடத்துக்கு வந்து ஷாக் ஆகிட்டேன். இந்த இடம் வந்து முன்னாடி அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் அந்த குட்டி பொண்ணு வந்து இங்கே விடுங்க அவள் பாப்பாவை பார்க்கணும் அப்படின்ட்டு ஓடி போகிறான். அவளை வந்து ஷூட் போட்டுருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து தடுத்துறாங்க. முன்னாடி அந்த இடத்துல பார்த்தா அப்படின்னா தீ விபத்து நடந்திருக்கு, எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஊரே. அந்த இடத்துல 3 எரிஞ்சு போன பாடி இருந்ததுன்னு சொன்னாங்க. யாராவது ஹோம்லெஸ் பீப்புள் வந்து இடத்துல இருந்து மாட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊரில் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா அப்படின்னா அந்த பொண்ணு வந்து தரையில வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. அந்த ஹீரோ வந்து இப்போ ரொம்ப எமோஷனல் ஆகிட்டா. அது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவகிட்ட போக பார்க்குறான். அந்த நாய் வந்து இவனை இழுத்து பிடிச்சிருந்து அங்கெல்லாம் போகாத வேணாம் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ யாருமே இல்லை, எனக்கு கொஞ்சம் சாப்பிட எதனா கொடுப்பீங்கன்னா ஒரு கடையில் போய் கேட்குறான். இங்கிருந்து ஓடிப்போம், எல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த கடைக்காரை வந்து பற்றி விட்டுறான். எல்லா கடையிலையும் எவ்வளோ காசு இல்லை அப்படின்ட்டு பற்றி விட்டுறாங்க. தெருவுகளில் சுற்றி வந்துகிட்டே இருக்கா. அந்த நேரத்தில் பணியில் புதஞ்ச ஒரு இடிஞ்ச வீடு இருக்கு, அதுக்குள்ளே போய் பார்க்குறா. என்னன்னா அது இங்கே ஒரு வீடே இருக்குது, அதில் பெட்டு கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறா. புக்ஸ் எல்லாம் கூட இருக்குது. நிற்கும் வந்து இதெல்லாம் டெரிட்டி புக்ஸ்ன்னு சொன்னாங்க. பார்த்தோம்னா டேபிளில் ஸ்நாக்ஸ் ஃபுட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு டக்கு டக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடறாவ. சாப்பிட்டுட்டு அதே பெட்லேயே நல்லா தூங்க ஆரம்பிச்சிடறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆயிடுச்சு. அந்த வீட்டோட ஓனர் வந்து இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டா. இல்லை வந்து பார்த்துட்டு இங்கே ரெடி பண்ணுறா அப்படின்ட்டு
கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு நிற்கிறான். உடனே நான் கொல்ல போறேன் பாரு அப்படின்ட்டு அவன் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். உங்க அப்பா அம்மா எங்கடி அப்படின்னு கேட்கறான். இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து நம்மளோட ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். பார்க்கறதுக்கு உண்மையில அவன மாதிரி இருக்கானே. இவ்வளோ பார்த்தா அப்படின்னா இந்த சின்ன பொண்ணு வந்து சொல்றான், என் பேர் வந்து யூரி, என்னோட மொத்த குடும்பமும் இறந்துட்டாங்க ஃபயர்ல, எனக்கு இப்போ போறதுக்கு எங்கேயுமே இல்லை, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, நீ வந்து என்கிட்ட சிம்பதியில் இருப்பாக்காத அப்படின்ட்டு அவன் சொல்லிடுறான். இடத்த விட்டு நான் உன்னை கொள்றதுக்கு முன்னாடி ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். அடி பாவி, இங்கே வச்சிருந்த எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டியா? இப்போ நான் வெளியில போனேன் அப்படின்னா பணியிலே செத்துருவேனே, அப்படின்னா போய் சாடி, எனக்கு அதுல கவலை இல்லை அப்படின்ட்டு அவன் ஹார்ஷா சொல்லிடுறான். அவன் வந்து கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம இருந்துட்டு, நீ வந்து யுக்கி ஓட்டோக்கா தானே, பாபா வந்து உன்னை பத்தி சொல்லியிருக்கா, ஒயிட்டா டாலா கோல்டா டெரிஃபிங்கா பாக்குறதுக்கு பயங்கரமா இருப்பான் அப்படின்னு, பனி முடிகிற வரைக்கும் நான் வந்து இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நான் நீ சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ ரொம்ப மீனா இருக்க, உனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்லை நீ அப்படின்ட்டு அவன் சொல்றான். இந்த பிளேஸ் வந்து நான் தான் பில்ட் பண்ணேன், ஒரு ஹைட் அவுட்டா இருக்கட்டுமே அப்படின்னு. இந்த நேரத்தில் மற்ற ஆளுங்கள்லாம் உள்ள அலோவ் பண்ண போறதே கிடையாது. எனது என்னால் உனக்கு எந்த நல்ல விஷயமே இல்லை, அப்படின்னா அந்த புக்கை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கறா. அடி அதெல்லாம் பார்க்காதீரி அப்படின்ட்டு அவகிட்ட இருந்து பிடிக்கிட்டா. உனக்கு இது பிடிக்கும் அப்படி தானே, எனக்கு ஒரு இடம் தெரியும், அந்த இடத்துல இந்த மாதிரி புக்ஸ் நிறைய இருக்குது, இந்த ஸ்லோவெல்லாம் காலையில் முடிஞ்ச உடனே நாளைக்கு உடனே நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அது வரைக்கும் நீ எங்க ஸ்டே பண்ண அலோவ் பண்றா அப்படின்ட்டு கத்துறா. இதனால உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிதானே, கரெக்டா சரியா அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறா. சரி ஓகே, நீ வந்து காலையில வரைக்கும் இந்த இடத்துல தங்கலாம், இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறான். அந்த இடத்துல ஒரு வழியா புக் இருக்கணும்டா, இல்லை அப்படின்னா அவளோட கதி என்ன ஆகுறது. திடீர்னு திரும்பி பார்க்கறான், அந்த நாய் மெஃபிட்டோ வந்து அந்த இடத்துல இல்லை. உள்ளுக்குள்ள பார்த்தா அப்படின்னா இவங்க ஃபயரை லைட் பண்ணிட்டு ஃபயர் கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்து அவனை கெட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்க பக்கத்துல, என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா இன்னும் கொஞ்சம் வாமா இருக்கும்ல, இதோட உண்மையிலே தெரியாதா, அப்படி இல்லைன்னா உன்னால வாங்க முடியாதா, நான் வந்து உக்கி விட்டோக்கெல்லாம் கிடையாது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேட்கறான். நான் தான் உக்கி விட்டோக்க போல இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நான் வந்து ஹியூமனே கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். அவன் வந்து சொல்றான், நீ வந்து ரொம்ப வாமா இருக்கிற, உக்கியோட்டோக்கு கூட இந்த மாதிரி தான் வாமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டே உட்கார ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ வந்து வெளியில உட்காந்துட்டு நினைச்சு பார்க்கறான், அம்மா வந்து ஷேமி மாதிரி பண்றாங்க அப்படின்னு. உள்ள உட்காந்துருக்குது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஹீரோட அம்மா தான். அந்த நேரத்தில் திடீர்னு பின்னாடி இருந்து 2 ஊருக்கு வந்து அட்டாக் பண்ணிடுது. எது வேணாங்க அவன் வந்து நம்ம பிடிச்சவனும் அப்படின்ட்டு யாரும் சொல்றாங்க. ஹீரோ நீ வந்து கிவ் பண்ணிடு, உன்னை நான் கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு 2 ஆஃபீஸர் வந்து அவன் மேல லைட் அடிச்சு சொல்றாங்க. ஹீரோ இவனால நீங்க தான் தங்கி இருக்கியா, நல்லா ஹைட் விட்டுறாது, எஸ்எஸ்எல் குரூப்ல இருந்து இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரே ஆள் நீ தான்டா. அந்த நேரத்தில் போர்வையை திறந்து பாக்குறாங்க, ஒரு பொண்ணு இருக்கிறா. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கற அந்த ஆஃபீஸர். எனக்கு தெரியல அவன் யார் அப்படின்னு, வந்து ஒரு ஹோம்லெஸ்ஸான பொண்ணு, இந்த நைட்டு என் வீட்டுக்குள்ள அவளா போந்துட்டு அப்படின்னு சொல்றான். எதா இருந்தாலும் அவள் வந்து நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டா அப்படின்ட்டு ஒரு ஆஃபீஸர் வந்து சொல்றான். இல்ல பரவாயில்ல, வந்து ஒரு ஆர்ஃபன் தான், வேற யார்ட்டையும் எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்ட்டு இன்னொரு ஆஃபீஸர் சொல்றான். அந்த நேரத்தில் அந்த நாய் வந்து அவகிட்ட போயிருது. அதாவது உன்னால அந்த பிளாக் டாக் வந்து பார்க்க முடியுது அப்படின்ட்டு கேட்கறான் அந்த ஆஃபீஸர். ஒரு டீமன் டாக் எல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னா விஷயத்தை புரட்டி போட்டுறது இது. இதுல வந்து நம்ம அசைலம் கூட்டிட்டு போய் இவரோட ஆரிஜின் என்ன அப்படின்னு செக் பண்ணலாம். அது கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. பார்த்தா அப்படின்னா நடக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோ ஓடி இருந்து பாக்குறான். அசைலமா என்ன மாதிரி இடம் அப்படின்னு நினைக்கிறான். உள்ள சைடில் வந்து சொல்றான், அசைலம்ங்கிறது ஒரு ஹாரபிளான பிளேஸ், அவங்க எல்லாருமே அசைலம் போயிட்டாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. சின்ன வயசுல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஃபீலிங்ஸ் ஸ்ட்ரென்த் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, அடிக்கடி மற்ற பசங்களெல்லாம் பயங்கரமா ஹர்ட் பண்ணிட்டு இருந்தேன். கண்ணை மூடி தொடர்றதுக்குள்ளேயே எல்லாரும் என்ன பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட எப்பயுமே யுகோய் வந்து இருந்தா, அதுக்கப்புறமா பாப்ஸ் வந்து நான் தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாரு எனக்கு. என்னோட வாழ்க்கையில அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான தருணங்கள். ஆனா உண்மையான லோன்லினஸ் என்ன அப்படின்னு எனக்கு அந்த நேரத்தில் தெரியல. அதனால என்னோட அம்மா வந்து இப்போ எவ்வளோ லோன்லியா இருக்காங்க அப்படின்னு என்னால் சொல்லவே முடியல, எவ்வளோ கஷ்டத்தில் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க பார்த்தோம் அப்படின்னா சேலம் கிட்ட எல்லாரும் வந்துட்டாங்க. பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கோட் சூட்ல பிளாக் ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. கதவை திறந்து இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரி வந்து சொல்றா, இதான அசைலம், பார்க்க ரொம்ப டார்க்கா இருக்கேன், இந்த இடத்துல நான் பெய் விட்டுறது மேஜிக் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி அசைலம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து நினைக்கிறான். உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸர் வந்து சொல்றாரு, நல்லவே இவங்களை கொண்டு வந்தீங்க, இவங்களை பத்தி தான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், இவங்களை வந்து பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். லேடி ஆஃபீஸர் வந்து கேட்கறாங்க, அவனோட பேர் என்ன பொண்ணு அப்படின்னு. யூரி அப்படின்னு அவன் வந்து சொல்லிடுறான். அவனோட ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்க. சரி ஓகே, அதெல்லாம் தேவையில்ல, என் கூட வா யூரி அப்படின்ட்டு அவளை கூட்டிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் நீ வந்து குளிக்கணும், பெட்ல இந்த மாதிரி அழுக்கா தூங்க கூடாது அப்படின்ட்டு சொல்றான் ஹீரோ. அப்புறம் நீ ஏன் கூட வா அப்படின்ட்டு அவனை தனியா கூட்டிட்டு போறாங்க. அவனை எங்கடா கூட்டிட்டு போறீங்க அப்படின்ட்டு யூரி வந்து கத்துறா. அதை பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து குடிச்சு நீட்டா ரெடி ஆயிட்டு இருக்கா. உன்னோட பேக்ரவுண்ட் வந்து நாங்கள் ஃபுல்லா செக் பண்ணிட்டு, அவனோட பேர் வந்து யூரி இகேன் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய கொங்கலாபரேட்டா இருந்தாங்க. பிசினஸ் வந்து சரியா போவதனால அவங்க கம்பெனி வந்து இழுத்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கம்பெனில இருந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. என்னோட ஃபாதரும் இப்போ எங்கேயும் மிஸ் ஆயிட்டாரு. இன்னும் ஓப்பனா சொல்ல போனோம் அப்படின்னா நீ வந்து ஹெல்ப்லெஸ்ஸா தனியா இருக்கிற, அதனால நீ வந்து ஃபார்முலா அசைலம் வந்து அட்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பேட் எடுத்து பார்த்துட்டு என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்றா. வேற ஏதோ கொஸ்டின்ஸ் இருக்கா உனக்கு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அசைலம்ங்கிறது என்ன மாதிரி பேசு அப்படின்னு கேட்கறா. அந்த மாதிரி டேலண்டடான குழந்தைங்களுக்குலாம் இடம் கொடுக்குற இடம் தான் அது. டேலண்டா, என்ன டேலண்ட் பத்தி சொல்றீங்கன்னு அப்படின்னு கேட்கறா. உனக்கு வந்து எக்ஸாசிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாசிஸ்டா? ஆமா கரெக்ட் தான், நீ வந்து இன்னையில இருந்து எக்ஸாசிஸ்ட் ஆகிறது எப்படின்றத கத்துக்கிற போற. அப்போ இவளோட தாத்தா சொல்றது வந்து இவளுக்கு ஞாபகம் வருது, இவ வந்து சீக்கிரமா ஸ்கூல் போனோம் அப்படின்றது. பிளேஸ் என்ன, ஸ்கூலா அப்படின்னு கேட்கறா. ஆமா, நீ வந்து அப்படி கூட நினைச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு வந்தோடனே நீ வந்து 6 மணிக்கே காலையில எழுந்திரிச்சணும், உன்னோட ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உனக்கு வந்து ஜெனரல் எஜுகேஷன் இருக்கும். 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீ வந்து ஒரு எக்ஸாசிஸ்ட் ஆகிறதுக்கு ட்ரெயின் பண்ணுவேன். டின்னருக்கு அப்புறமா பிசிக்கல் ட்ரைனிங் இருக்கும் 10 மணி வரைக்கும். 1 மணிக்கு வந்து இங்கே லைட்டாக மாற்றிடுவோம், எல்லாரும் தூங்க போயிருவீங்க. பிளேஸை விட்டு வெளியில போகிறது வந்து கண்டிப்பாக தடை செய்யப்பட்டது, யாருமே வெளியில போகக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த நாள் வந்து முடிஞ்சிருச்சு. நைட்டு வந்து தூங்க வராவ. பாபாவும் ஒக்கவும் ஒரு எக்ஸாசிஸ்டா இருந்திருக்காங்க. நானும் அவங்கள ஒருத்தனானா அப்படின்னா ஒக்க வந்து கண்டிப்பாக கோவப்படுவான். அவங்க பாபா வந்து அப்படி கிடையாது, அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா
நிக்க வேற இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளே நினைச்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. பேசாம படுறி அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க போட்டு சொல்லிடுறான். அந்த நேரத்துல என்னடி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்னால தூங்க முடியல, பேசாம தூங்க அப்படின்னு சொல்றா. இங்க புதுசா அவனை நிறைய பேர் வந்து கத்திக்கிட்டே எழுதுகிட்டு இருப்பாங்க, நீ என்னடா சிரிக்கிறேன் அவங்க எல்லாம் அப்படின்னு கேட்குறா. இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, அதனாலதான். ஆனா யூரி வந்து சொல்லிடுறான், எனக்கு டீமன்ஸ் பத்தி படிக்கிறதுல ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்துல இருந்து இன்னொரு பையன் வந்து சொல்றான், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், ஒரு எக்ஸர்சைஸ் ஆடும் அப்படின்னா நீ வந்து வேலைக்கு போகலாம், கடைசியில் நீ வந்து ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு. உனக்கு வந்து இன்னும் நல்லாவே ஸ்கில் இருக்கு அப்படின்னா நீ வந்து ஒரு எக்ஸ்பயர் ஆயிடலாம், அப்புறமா எலைட் கோர்சஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். எக்ஸ்பயரா அப்படின்னா என்னன்னு அவ கேட்கறா. நீ வந்து எக்ஸ்பயர் ஆயிட்ட அப்படின்னா உனக்கு வந்து தனி ரூம்லாம் கொடுத்துருவாங்க, சம்பளமும் நல்லா தருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். பொண்ணுங்க வந்து பொதுவாகவே அந்த இடத்துக்கு ரொம்ப ஈஸியாகவே பெறலாம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இருந்து உனக்கு டவுட் கொஸ்டின் இருந்தது அப்படின்னா என்கிட்ட கேளு, ஏன் அப்படின்னா நான் தான் அந்த ரூமோட சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தூங்கிடுறான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூங்க போயிடுறான். அவன் வந்து பக்கத்துல கேட்கறான், ஒரு கோவமான ரூடான பையன் ஒயிட் ஹேர் வச்சுட்டு இருப்பான், அவனை யாரும் பாத்தீங்களா அப்படின்னு. பார்க்கறதுக்கு அவன் வந்து ஒரு இக்கியோட்டோக்கா மாதிரி இருப்பான், அவனோட பேர் கூட ஹீரோ அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல, அப்படி யாரும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு மற்றவங்க சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கா வெளியில இருந்து. இந்த பிளேஸ் என்னடா மிலிட்டரி மாதிரி இருக்குது, ஆனா அம்மா வந்து இங்க நல்லாவே செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல உங்களோட பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க மம்மி அப்படின்னு அவன் சொல்றான். பார்த்தா அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு வந்துடுறான். இந்த இடத்த வந்து நான் ரெகனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு செடி பின்னாடி ஒழுது சொல்றான். உள்ள வந்து அந்த பாஸ் டீமன் வந்து உட்காந்துருக்கான். நீங்க சொன்ன மாதிரி அவனை கூட்டிட்டு விட்டேன் சார் அப்படின்ட்டு அவனை விட்டுட்டு போயிடுறாங்க அந்த ரூம்ல. அசாசல் குரூப்ல இருந்து வந்த ஒரே ஆள் நீ தானே அப்படின்னு அவன் கேட்கறான். சப்ஜெக்ட் நம்பர் SO004 நீ தானே அப்படின்னு கேட்கறான். இதோட எபிசோட முடிஞ்சிருது. அடுத்த என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.